ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃபன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் கோழிக்கோடு போனப்போ செகண்ட் டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் எங்களோட மாமாவோட வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி என்னோடய செகண்ட் மாமா வீட்டுக்கு வந்து இன்றைக்கி போக போகிறோம். ஸோ அங்கேருந்து தான் வேறு ஒரு பக்கம் போகிறதா ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து மாமா வீட்டுக்கு போகிறதுக்காக தான் கிளம்பிட்டுருக்காங்க. சென்னையிலேருந்து போன எல்லாருமே சேர்ந்து செகண்ட் மாமா வீட்டுக்கு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே நிறைய லக்கேஜஸ் இருந்துச்சு. ஸோ லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கூப்பிட்ட ஆட்டோவும் அண்ட் கார் வந்துருச்சு. அதில் இப்போ எல்லாருமே ஏறி உட்காந்து செகண்ட் மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே தென்னை மரங்களாக பார்க்கும்போது தான் நம்ம ஒரு கேரளாவில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஃபீலே நமக்குள்ளே வருது. ஸோ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் மாமா வீட்டிலேருந்து செகண்ட் மாமா வீடு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. ஸோ இதுதான் என்னோடய செகண்ட் மாமாவோட வீடு. நாங்கள் எல்லாருமே வரோன்றதுக்காக இங்கே லன்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் நிறைய பேர் இருந்ததுனால டைனிங் டேபிள்லாம் அதை தூக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியில் இருக்க அந்த சிட் அவுட் ஏரியாவில் உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது நம்ம கோழிக்கோடில் இருக்க கொயிலாண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க கொல்லம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். நம்ம இப்போ நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாரப்பள்ளி பீச். ஸோ இந்த பாரப்பள்ளி பீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இன் கோழிக்கோடு. இந்த பாரப்பள்ளி பீச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி இருக்கும். ஒரு சின்ன மவுண்டெயின் மாதிரி நீங்கள் ஏறி போனீங்கன்னா மேலே ஒரு மஸ்ஜித் இருக்குது, அதாவது ஒரு மசூதி இருக்குது. ஸோ மசூதி கம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் வியூ. அதாவது நீங்கள் நார்மலாக பீச்சுன்னும் போது மண்ணில் நடந்து போய் ஒரு தண்ணியில் விளையாடுற மாதிரி இல்லாமல் இந்த மலை மேலே நீங்கள் ஒரு மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி ஏறி போய் உள்ளே போனீங்கன்னா சூப்பரான ஒரு பீச் வியூ இருக்குது. அந்த வியூவை நான் உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நான் கண்டிப்பாக வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு வியூ வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட இப்போ தான் வரேன். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. அதுவுமே நம்ம வந்து ஏதோ பெருசாக ஏதோ ஒரு பெரிய ட்ரிப் போய் ஏதோ ஒரு மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்புக்கு போய் ஒரு வியூ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நார்மலாக ஒரு ராக் பீச் மாதிரி இருந்தது. அங்கங்கே ராக்ஸ், நடுவில் தண்ணி, ஒரு சூப்பராக இருந்தது. லிட்ரலி வந்து ஐ ஃபெல் இன் லவ் வித் த வியூ. அவ்வளோ சூப்பரான ஒரு வியூவாக தான் இது இருந்தது. அங்கே இருக்க மலைகள்லாம் தாண்டி போனீங்கன்னா நமக்கு யூஷுவலான பீச் ஷோர் மாதிரி வந்துச்சு. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்து தண்ணியில் வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாட வச்சிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ நல்ல ஒரு வியூவில் எல்லாருமே சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணும்போது அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. லிட்ரலி வந்து இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வந்து நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து பாரப்பள்ளி பீச். இங்கே வந்து மசூதி இருக்கிறதுனால முஸ்லிம்ஸ் மட்டும்தான் விசிட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்கள் வேறு ரிலீஜியன் பீப்புளாக இருந்தால் கூட இந்த மஸ்ஜிதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இங்கே வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வியூ எல்லாம் பார்த்து உங்களாலையும் வந்து ரசிக்க முடியும். ஸோ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது முஸ்லிம்ஸ்க்காக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பள்ளிவாசலில் வந்து இஸ்லாமியர்களின் நம்பிக்கைப்படி முதலாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு உயிராக வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு நபியை தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அவர் தான் வந்து முதல் நபியாகவும் வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ அவரோட கால் தடம் பதித்த ஒரு ஸ்டோன் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் வைக்கப்பட்டிருக்கு. அதுவுமே எங்களால் விட்னஸ் பண்ண முடிஞ்சுது. அது கூடவே இந்த கிணறு வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கிணறா வந்து அங்கே இருக்கவங்க வந்து பார்க்குறாங்க. இதோட ப்ராப்பர் பேக் ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியல. பட் அங்கே வரவங்க போகிறவங்க எல்லாமே அந்த கிணத்துல இருக்க தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணி, கை காலெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து குடித்ததை வந்து நம்ம எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ வந்து அதோட ப்ராப்பர் ஸ்டோரி என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்க நம்முடைய பாரப்பள்ளி, அதாவது நம்மளோட பாரப்பள்ளி அப்படிங்கிற வந்து ஒரு மலையாளம் வேர்டிங்ஸ் போட்ட ஒரு லைட் செட்டிங்ஸும் அங்கே இருந்தது. இங்கே நிறைய பேர் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரிலேட்டிவோட வீடு இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸில். ஸோ அவங்க வீட்டுக்கும் நாங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு டின்னர்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ அகெயின் வந்து நம்மளோட மாமா வீட்டுக்கே வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஆஃப்டர் அ வெரி லாங் டே, மார்னிங்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்னு ஒரு பெரிய ட்ராவல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபைனலி என்னோடய செகண்ட் மாமா வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. ஸோ கசின்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து ராஜா ராணி விளையாடியே ஆகணும். அதுதான் நம்ம 90s கிட்டோட வழக்கம். ஸோ இப்போது நாங்கள் பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ராஜா ராணி விளையாடுறதுக்காக எல்லாருமே உட்காந்துட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்களோட செகண்ட் டே இன் கோழிக்கோடு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு stay tuned.